ஹாய் ஹெவ்ரியான், என்னோட பேர் வந்து ஹரிஷாலினி மூக்கையா. நான் வந்து டிப்ளமா கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்ல வந்தது வந்து சைல்டு சைக்காலஜி அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். சைல்டு சைக்காலஜின்னு சொல்றது வந்து அதாவது குழந்தைகள் எவ்வாறு சிந்திக்கிறாங்க, வளர்றாங்க அப்படின்றத வந்து உளவியல் ரீதியான அறிவியல் கற்கை தான் இந்த சைல்டு சைக்காலஜி. இது வந்து டெவலப்மெண்ட், மைல்ஸ்டோன், பிஹேவியர், எமோஷன்ஸ், சோஷலைசேஷன் ஆகிய முக்கியமான அம்சங்களை வைத்து பார்க்கப்படுது. டெவலப்மெண்ட்ஸ்ல வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட், இமோஷன் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் ஆகியவை வந்து இவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட் சைக்காலஜில எவ்வாறு பங்கு பற்றுதுன்றதையும், மைல்ஸ்டோன் ஒரு குறிப்பிட்ட அந்தந்த ஏஜ்ல அவங்க எந்தெந்த விடயங்களை கத்துக்கணும் அப்படின்றதுக்கான எல்லை கோடுகள் தான் இந்த வந்து மைல்ஸ்டோன். இமோஷன்ஸ்ன்றது வந்து அவங்க வந்து உணர்ச்சிகளை எவ்வாறு வெளிக்காட்டப்படுறாங்க, அதாவது சிரிக்கும் போது எப்படி சிரிக்கிறாங்க, அழுகும் போது எப்படி, கோவப்படும் போது அவங்களுடைய கோவம் வந்து எப்படி வெளிக்காட்டப்படுது. சோஷலைசேஷன் ஒரு சமூகத்தில் உள்ள வெளிநபர்கள், வீட்டு நபர்களை தவிர்த்து வெளிநபர்களோட பழகும் போது அவங்க எவ்வாறு பழகுறாங்க, அவங்களோட கனெக்டிவிட்டி வந்து எவ்வளவு குயிக்கா அவங்களோட இருக்குது அப்படின்றது இந்த சோஷலைசேஷன். இதுல வந்து முக்கியமான 5 கட்டங்கள் வந்து புதிதாக பிறந்த குழந்தை, பாலூட்டும் குழந்தை, நடைபயிற்சி இருக்கும் குழந்தை, முன்பள்ளி பருவ குழந்தை, பள்ளி பருவ குழந்தை. இந்த 5 கட்டங்கள் தான் மிகவும் முக்கியமான காலகட்டங்களா கருதப்படுது. ஏன்னு சொன்னா இந்த 5 கட்டங்கள்ல தான் அவங்க வந்து தன்னுடைய உளவியல் வந்து மிக வேகமாக, அவங்களுடைய உளவியல் வந்து மிக வேகமாக வெளிக்காட்டப்படுறதுனால அந்த 5 கட்டங்கள்ல வந்து அவங்க வந்து பெற்றோருடனும் ஏனைய சமூகத்தினரோடும் எப்படி ஒன்று இணைகிறாங்கன்றதையும், அடுத்து பள்ளிக்கு பிறகு உள்ள காலங்கள்ல வந்து அவங்க வந்து ஆசிரியர், சமூகத்தினரோட எப்படி பழகுறாங்கன்றதையும் தான் இந்த 5 காலகட்டங்கள் வந்து முக்கியமா குறிப்பிடப்படுது. அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து பள்ளி பருவங்களுக்கு பிறகு அவங்க வந்து சமூகத்தினரோட அவங்களுடைய வயதுக்குள்ள நபர்களோட நட்பு கொள்ற விதம், அந்த டைம்ல அவங்களுடைய உளவியல், அவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய உடலினுடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்குது அப்படின்றதை வெளிக்காட்டப்படுறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தியும் இந்த சைக்காலஜி வந்து சொல்லுது. இதை நம்ம ஏன் முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, முன்னைய காலகட்டத்துல வந்து குழந்தைகள் எப்படி பார்த்தாங்கன்னா, இப்ப வந்து பெரியவங்களை விட குழந்தைகள் வந்து பெரியவங்களோட சிறிய பகுதியா தான் குழந்தைகளை பார்த்தாங்க. மிகவும் அறிவாற்றல் வாய்ந்தவர்களாகவும் சிந்திக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாகவும் பிறக்கிறதுனால இத வந்து உளவியல்லையே மிக முக்கியமான ஒரு பகுதியான சைல்டு சைக்காலஜில வந்து நம்ம வந்து கத்துக்க வேண்டியதா இருக்குது. இதனாலதான் இந்த சைல்டு சைக்காலஜின்றதையும் முக்கியமா வந்து என்ன விஞ்ஞானிகளால என்ன ஆராயப்பட்டது. இவங்களுடைய உளவியல்ல வந்து என்னென்ன விடயங்கள் தாக்கங்களை செலுத்துதுன்னு சொன்னா, பெற்றோர், ஆசிரியர், சமூகத்தினர். பெற்றோர் எவ்வாறான தாக்கங்களை செலுத்துறாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து அவங்களுக்கான உணர்ச்சிகளை வெளிக்காட்டுற நேரம் பெற்றோர் வந்து அதற்கான உணர்ச்சிகளை அவங்க எப்படி வெளிக்காட்டுறாங்க, அதாவது ஒரு குழந்தை சிரிக்கிற நேரம் குழந்தை எதுக்காக சிரிக்குது அப்படின்றத பெற்றோர் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, அழுகும் போது எப்படி, எதற்காக அழுகுது, பசிக்கு அழுகுதா இல்ல எதுவும் வருத்தத்தினால அழுகுதா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி டீச்சர், ஆசிரியர்கள் ஒரு குழந்தை வந்து விளையாடுற நேரமோ அழுகிற நேரமோ எதற்காக அது அந்தந்த சைகையா அந்தந்த ஒவ்வொரு இடங்கள்ல எதுக்கு வேறுபட்ட மாதிரி காட்டுது. சில நேரங்கள் சில ஆசிரியர்கள் வந்து குழந்தை எதுக்குன்னே அழுகுதுன்னே தெரியாம என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கோவத்தை கொண்டு போயிட்டு குழந்தை கிட்ட காட்டுற நேரம் அது வந்து உளவியல் ரீதியா எவ்வாறு குழந்தைக்கு வந்து ஒரு தாக்கத்தை செலுத்துது. அதே மாதிரி சமூகத்தினர் சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, கிரிக்கெட்டோ ஏதோ விளையாடுற நேரம் பால் போய் பட்டா ஏசிய விட்டுறது. அப்போ அந்த நேரத்துல அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல எப்படி சஃபர் ஆகுது, அது எவ்வளவு மனதுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தியும் இந்த சைக்காலஜில வந்து சொல்லப்படுது. முக்கியமான இது சைல்ட் சைக்காலஜில தங்கி இருக்க காரணிகள் வந்து ஜெண்டர் ரோல், லாங்குவேஜ், பிசிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், பிரிவென்டல் அதாவது கற்ப காலங்கள்ல அதாவது ஒரு கருவறையில குழந்தை வளர்றதுல இருந்து தன்னுடைய கட்டிலமை பருவத்துல வரைக்கும் அதுக்கு வழங்கப்படுற நம்மளால வழங்கப்படுற உளவியல் சார்ந்த சில விடயங்கள். இப்ப நம்ம ஹாப்பினஸ் கொடுத்தோம்னா, அதனாலதான் சொல்லுவாங்க அந்த கன்சீவா இருக்க டைம்ல வந்து ஹாப்பியா இருங்க, மெலடி சாங்ஸ், ஹாப்பியான சாங்ஸ் கேளுங்க, சோகமா. ஏன்னு சொன்னா அது வந்து குழந்தைக்கு வந்து வளர்ந்து வரும்போது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துன்றதுக்காக. குழந்தையின் உளவியல்ல வந்து பெரும்பாலும் வந்து தாக்கத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் வந்து பெற்றோர், ஆசிரியர், சமூகத்தினர் காணப்படுறாங்க. முக்கியமா குழந்தை உளவியல்ல வந்து முக்கியமான அம்சங்களா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், எமோஷன் டெவலப்மெண்ட், மைல்ஸ்டோன்ஸ். அதுலயுமே காக்னிட்டிவ் மைல்ஸ்டோன்ஸ், லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ்,
ஸ்டோன்ஸ் கல்ச்சுரல் ஒரு குழந்தைக்கு வந்து அவங்களோட கல்ச்சுரல்ஸ் வந்து ஒரு பெருவிதமான சில நேரங்கள்ல பெருவிதமான தாக்கத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ.